ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு கிளம்புங்க. What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So after ஒரு 100 டேஸ்க்கு அப்புறமா ஒரு ட்ரிப்பு போகிறேன். ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு 1 டே ரைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது தென்காசியில் இருக்கேன். தென்காசியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ட்ரிவாண்ட்ரமில் ரைனாக் ஷோரூம் போயிட்டு ஜாக்கெட் ஒன்று வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவனந்தபுரத்தில் இருந்து டுவர்ட்ஸ் மார்த்தாண்டம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, பர்சனல் ஒர்க்கு. அதை முடிச்சுட்டு அகைன் அங்கேருந்து ரிட்டன் தென்காசி வரணும். இதுதான் இன்றைக்கான பிளானு. டைம் இப்போது 9:30 மார்னிங். சீக்கிரமாக கிளம்பியிருக்கலாம், பட் என்ன இஷ்யூன்னா ரைனாக் ஷோரூம் 11 o'clock தான் ஓப்பன்னே போட்டுருந்துச்சு. அப்போது சீக்கிரமாக கிளம்புற ஆப்ஷன் அப்போ முடியாது. ஸோ 9:20 9:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போது 9:45 ஆகுது. ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர் வந்துட்டேன். இங்கே வீட்டிலேருந்து பக்கம் தான் கேரளா பார்டர், ஒரு 10-15 minutes அவ்வளோதான் ஆகும். ஸோ அபவுட் இங்கேருந்து 100 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 105 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவாண்ட்ரம் நம்ம தென்காசிலேருந்து. ரைனாக்ஸில் போயிட்டு ரைனாக்ஸில் அந்த ஜாக்கெட் பார்க்கணும். ஜாக்கெட் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்குற கலர் இருக்கான்னு தெரில. அட்வென்டோ ப்ரோ அப்படின்ற மாடலில் ஒரு ப்ளூ கலர் வெர்ஷன் ஒன்று இருந்தது, அது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அது இருந்தாலும் சைஸ் இருக்குமான்ற ஒரு டவுட்டு. எனிவே நான் மார்த்தாண்டம் போனனாலும் இப்படி கேரளா வழியாக தான் போய் ஆகணும். ரெண்டுமே சேம் கிலோமீட்டர்ஸ் தான். சரி போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு. ரைனாக் ஷோரூம் வந்து இங்கே கிடையாது ஆக்சுவலாக ட்ரிவாண்ட்ரம்லலாம். இப்போது ஒரு 1 month பிஃபோர் தான் ஓப்பனே பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டாக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து ரைட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஏலியனாக ஃபீல் ஆகுது பைக் ஓட்டுறதுக்கே. பைக் டெய்லி ஓட்டுறோம், ஆனால் ட்ரிப்பு ப்ராப்பராக ஜாக்கெட்லாம் போட்டு டாப் பாக்ஸ்லாம் வச்சு நம்ம கிளம்பும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ஏதோ வியர்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. க்ளவுஸை மறந்துட்டேன். அப்புறம் விக்கிட்ட தான் அவனோட க்ளவுஸை வாங்கியிருக்கேன். நான் மட்டும்தான் போகிறேன், சோலோ தான். க்ளவுஸ் வீட்டில் வேறு எங்கே வச்சேன்றது வேறு தெரில. ஸோ அதனால் விக்கியோட க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேங்க் பேக்கில் இருக்குது. கொஞ்சம் ஏதாவது ஹில் ஏறிட்டு தான் போடணும். டுவர்ட்ஸ் இப்போது தென்காசியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஹில்லாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் தான் கொஞ்சம் நார்மல் ரோட்ஸ் இருக்கும் ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு. இங்கே இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் சூப்பராக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல மூடியாக தான் இருக்குது. ஸோ இந்த மவுண்டைன் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்ட்ரு. இந்த சைடு, இந்த மலைக்கு இந்த சைடு வந்து தென்காசி. இந்த மலைக்கும் கேரளாக்கும் தென்காசிக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கெனால் இருக்கும். கெனால் இந்த சென்ஸ் மலை வந்து அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வழியாக வர்ற காற்றுனால தான் வந்து தென்காசிக்கு வந்து சீசன் வருது. ஒருவேளை அந்த கெனல் இல்லை அப்படின்னா தென்காசியில் வந்து அந்தளவுக்கு சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன கேப்பு தான், அதான் நேச்சரோட பியூட்டி. போகும்போது தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சால் காட்டுறேன். அது ஏதோ இதில் செங்கோட்டை கனமா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இதில் அந்த குட்டி கேப் இருக்குல்ல, அந்த கேப் வழியாக தான் நமக்கு வந்து காற்று வரும். அந்த காற்றுனால தான் இங்கே சீசனே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து எல்லாமே பெரிய மவுண்டைன், நடுவில் காற்று வர வாய்ப்பே இல்லை. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுதுல்ல, அது மட்டும்தான் ஒரே ஒரு ஓப்பனிங். இந்த இருக்குல்ல, இந்த ஓப்பனிங் தான். எஸ், வளைவு. அவ்வளோதான். பெரிய பஸ்ஸெல்லாம் இதில் திருப்புறது பெரிய டாஸ்க்கு தான்.
லாரிலாம் வந்துச்சுன்னா இன்ச் பை இன்ச் தான் மூவ் ஆகும். ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆக போகுதுல, அதனால் பெருசாக லாரி எதுவும் இல்லை. ஏர்லி மார்னிங்லாம் வந்தோன்னா நிறையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறையா நடக்கும். அது நிறையா இதில் இருக்குது. கேரளாவிலேருந்து வேஸ்டேஜஸ் கொண்டு வந்து இங்கே கொட்டுவாங்க. இங்கேருந்து அந்த ரீசெண்டாக கூட அந்த டிவிக்கு கனிவ மலிவா அந்த அமைச்சர் வந்தார். அவர் வந்துட்டு இங்கே தான் ரைடு பண்ணார். சில்லுன்னு இருக்குது, ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரிப்பு இப்போ நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம், ஜூலை 10 to 15. பட் ஆனால் ஸ்லாட் எதுவும் இல்லை. நிறையா பேர் கேட்குறீங்க கூப்பிட்டு போங்கன்னு. எங்களால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை தான், ஆனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் தான் எங்களால் கூப்பிட்டு வர முடியும். எந்த ரீசன் அப்படின்னா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்னா கூட 10 பைக்ஸுக்கு வந்து பார்க்கிங் பார்க்கணும். ஸோ 10 பைக்குக்கு மேலே இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது மேனேஜ் பண்ணுறது. ரூம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இது பண்ணோம். ஏன்னா எல்லாமே இப்போ ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே காசு வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆன் த கோவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரைட் பண்ணுறோம். அன்னன்னைக்கு அவங்கவுங்க என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், அவ்வளோதான். அவங்க ஓன் எக்ஸ்பென்ஸ் தான், எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்களோ அதை மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் ரைடு இது பண்ணியிருக்கோம். லைக் ஒரு டூரிங் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு போகல. அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறதுக்கு விருப்பமும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் அவ்வளோதான் நாங்கள் போவோம். அதுக்கப்புறமா யூடியூப்பில் கொஞ்சம் பேர் பார்த்து ரைட் கூப்பிட்டு போக சொன்னாங்க. அவங்களாம் தான் இப்போது நாங்கள் கண்டினியூஸாக ரைட் போயிட்டுருக்கோம். இப்போது என்ன ப்ராப்ளம்னா 10 பேர் 12 பேர் இருக்கும். அதுக்கு மேலே எங்களால் கூப்பிட்டு போக முடியல. நீங்கள் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எல்லோரையும் கூப்பிட்டு போகணுன்னு ஆசை தான், வாய்ப்பில்லை. மேபி நடுவில் ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா சின்ன ட்ரிப்பாக பேட்சாக கூட ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரில. ஏன்னா நம்ம ஒரு ரைட் போயிட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ரைட் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 months ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர் வந்துட்டோம். இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தான், இது வரைக்கும் தமிழ்நாடு தான். இதுதான் கேரளா பார்டர். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இந்த இதுக்கப்புறமா கேரளா பார்டர் தான். இது கேரளாவோட செக் போஸ்ட், ஆரியங்காவ் ரேஞ்ச். ஸோ இப்போ ரூட் பிளான் இது தென்மலை போயிட்டு தென்மலையிலேருந்து டுவர்ட்ஸ் ட்ரிவாண்ட்ரம் போகிற ரூட்டில் போவேன் நான். இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஹேண்டில் பார் வந்து ஸ்டாக்குக்கே மாற்றிருப்பேன், புதுசாக இருந்திருக்கும். ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம், நல்லா தான் இருந்தது, டூரிங் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக தான் இருக்குது. பட் ரொம்ப கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அது வந்து சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ சிட்டிக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக ஓட்டுறேன். அதனால் இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது சிட்டிக்குள்ளே அவ்வளோ ஓட்ட மாட்டேன். இப்போது நேட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் டெய்லி இது வந்து பெரிய ஹேண்டில் பார் போட்டு ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதனால் ஸ்டாக்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கே போட்டேன். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரெயின் ஜாக்கெட் எல்லாமே இதில் இருக்குது, டாப் பாக்ஸில் எடுத்து இப்போ போடுறது கடுப்பாக இருக்கும். இப்படியே இருந்துச்சுன்னா பெட்ரு. பெய்யாது தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணால் பார்ப்போம் என்ன கதைன்னு. க்ளவுஸ் போடணும். ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளோ நாளாச்சு இப்படி ரைட் பண்ணி. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஃபோட்டோஷூட்லாம் நடத்துகிறாங்களே.
10,000 தடவை இந்த பிரிட்ஜு என்ன ஏதுன்னு சொல்லிட்டேன். 10,001வது தடவையும் சொல்கிறேன். இது வந்து 13 பில்லர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, 13 தூண் பாலம். இங்கே நிறைய ஃபேமஸான மூவிஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஜெயம், அதுக்கப்புறம் கட்டுறது தமிழ், அதெல்லாம் பிரிட்டிஷ் கட்டினது. ஒரு 500 மீட்டருக்கு ஒருக்க வந்து லைட்டிங் மாறுது. ஒரு இடத்துல பயங்கரமாக மழை வர்ற மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல ஓவர் காஸ்ட் ஆகி கிளியரான மாதிரி இருக்குது. என்ன கதைன்னு தெரில. ஒரு தடவை கூட நான் இங்கே ட்ரெயினில் போனதே இல்லை. இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது சும்மா போயிட்டு வரணும். பைக்கில் அவ்வளோ தடவை போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த மேலே அந்த கேவுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது தெரில. ட்ரெயினில் போகணும். Twisties. I fucking love twisties. எப்படி க்ளவுஸை மறந்தானே தெரில. ரொம்ப நாள் ஆனதுனால தொழில் மறந்து போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக கியர் போட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஜாக்கெட்டோ இல்லை க்ளவுஸோ அது போடலன்னா ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி ஹாஃப் நேக்கடாக ஃபீல் ஆகும். ஏதோ மிஸ் ஆகுதுன்னு. ஸோ இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் ரைனாக் ஷோரூம் காட்டுது. 2 hours காட்டுது, பட் ஆனால் 2 hours ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கார் மோடில் மட்டும்தான் இந்த கார் பிளேஸ் எல்லாமே வேலை செய்யும். பைக் மோட்ஸே இருக்காது. அதனால் காருக்கு ஏற்ற மாதிரி டைமிங் காட்டும். நீங்கள் ரைட் பண்ண டிராஸ்டிக்காக டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் தென்மலை கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். எடுத்து லெஃப்ட் போனீங்கன்னா தென்மலை, இதில் ரைட் எடுத்து அப்படி போனீங்கன்னா அந்த புனலூர் ரோடு போய் கனெக்ட் ஆகும். இதில் போய்ட்டு அந்த புனலூர் ரோட்டில் ஜாயின் பண்ணலாம். பட் டுவர்ட்ஸ் நம்ம இது ட்ரிவாண்ட்ரம் போகிறதுனால லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். டேம் எதுவும் தண்ணி வரல, அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு இன்னும் மழை வரலன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்போசிட்டில் போனாங்களா 2 பைக்கர்ஸ். அதில் பின்னாடி ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு ஜாக்கெட்டு. அதுவும் நல்ல லைக் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இன்றைய நாளோட முதல் சம்பவம் வந்து இதுதான். நம்பர் லைட்டு கலந்து கீழே வந்துருச்சு. ஆனால் இது எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரில எனக்கு. எங்கே விழ போகிறானோ இவன். ரப்பர் பேண்ட் ஏதாவது இருந்தால் போட்டு வைக்கலாம். ரப்பர் பேண்டும் இல்லை. ஏதோ கீழே விழுந்த சவுண்டு கேட்டுச்சு. சரி, நான் ஏதோ ரோட்டில் இருக்கிறதா நினச்சிட்டு வந்துட்டேன். மிரரில் பார்த்தா ஏதோ ஒயிட் கலரில் இருந்தது. அப்புறம் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் போயிருப்பேன். பின்னாடி ஒருத்தர் காரில் நல்லா ஹார்ன் அடிச்சுட்டே வந்தார். நம்பர் பிளேட்டு கீழே விழுந்துருச்சு. ரோடு வேறு மோசமாக இருக்குது கொஞ்சம். இங்கெல்லாம் அட்டாக் ஒரு மாதிரி
பேட்சாக இருக்குது. இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இந்த மழை பெஞ்சதுனால எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. இங்கே நிற்போம், நின்று நம்பர் பிளேட்டு கதை என்னன்னு பார்த்துட்டு போவோம். மழை பெய்யுது, பட் ஆனால் நின்றுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக பெஞ்சுன்னா ஓரமாக நின்று ரெயின் ஜாக்கெட் போட்டுக்கலாம். Going to rain heavily. So it started raining and I fucking love it. நல்ல வேலை விக்கியோட பேண்ட்டை வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட ரெயின் பேண்ட் இல்லை, அவன் ரெயின் பேண்ட் வச்சுருக்கான். ஓ மை காட், எப்படி போகணும் தெரியலையே. திருவனந்தபுரம் என்ன ப்ராப்ளம் ஹில்ஸில் ஆகும்னா, இங்கே மழை பெய்யும், வித்தின் ஃபியூ மீட்டர்ஸில் மழை பெய்யாது. அதனால் மழைக்கெலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே ஸ்லோவாக மூவிங் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மழை ஸ்டாப் ஆயிரும். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நான் மலையெல்லாம் ரைட் பண்ணி. வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் மட்டும் வாங்கணும். நோ மேட்டர் வாட் யூ டூ, ஷூக்குள்ளே வந்து தண்ணி போக தான் செய்யும். வாட்டர் ப்ரூஃபே நீங்கள் வாங்கினீங்கனாலும் அது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உங்கள் ரெயின் பேண்ட்டை வந்து ஷூக்கு மேலே கரெக்டாக போட்டு அதோட டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது போகாமல் இருக்கும் தண்ணி. மற்றபடி வாட்டர் ப்ரூஃபு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து போயிடும் தண்ணி. அதனால் ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் வாங்கிட்டோன்னா அட்லீஸ்ட் காலாச்சும் வெட்டாகாமல் இருக்கும். கால் வெட்டாச்சுன்னா ஒரு மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். ரைடு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கிளியர் ஸ்கைஸே காணுமே, மழை வச்சு செஞ்சிருவானோ. மழை கூடுது. கோப்ரோ உசுரை காப்பாத்திக்கோடா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. சம மழை. மலையில் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ரைட் பண்ணிக்கணும். நம்ம மலைக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்பீடுக்கு வந்து கார்னரிங்லாம் பண்ணோன்னா எதுக்குள்ளேயாவது கிடப்போம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஷூக்குள்ளே தண்ணி இறங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அருமையான மலை. அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகிக்கிட்டே இருக்கிறான் நல்லா. மேப் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாமல். நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணணும். இந்த
ஏஓசி டிவைஸ் வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃபு, ஹீட்லேயும் சரி ரெயின்லேயும் சரி வெதர் ப்ரூஃப் கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. மொபைல்லாம் நேரத்துக்கு என்னால் மேப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் ஏஓசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா AOC.com போய்ட்டு என்னோடய கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டு 22% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். OL22 அதுதான் கூப்பன் கோடு. தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பற்றி நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக ரிவ்யூ வீடியோவில் போட்டிருக்கேன். மேலே நான் கார்ட்லேயும் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஆஹா, மழை என்ன வெளுன்னு வெளுத்து வாங்குறானே. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நம்ம நாகர்கோவிலில் வந்து ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு மழை பெஞ்சிட்ருக்குன்னாங்க. ஆப்வியஸ்லி எங்கேயும் மழை தான் பெய்யும். மிகப்பெரிய இதாக இருப்பானுங்க போல. ஃப்ளக்ஸு ஃபீஃபாக்கு ஃபுட்பாலுக்கு வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ட்ரிவாண்ட்ரம் கிட்ட வந்துட்டேன். இன்னொரு 25 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். மேப் மட்டும் போட்டுவிட்டு, இன்னும் நான் மேப்பே போடல, அப்படியே இது நேம் போர்டு கரெக்டாக தான் இருந்தது, ட்ரிவாண்ட்ரம்னு. ஸோ அதை பார்த்து ஓரளவுக்கு வந்துட்டேன். எந்த ஊருன்னு தெரிலையே. சுள்ளிமனூர் அப்படின்னு ஒரு ஊர். நல்ல வேலை, கொஞ்சம் மாற்றி படித்தா என்ன ஆகுறது. இந்த கார் வந்து ரொம்ப நேரமாக நம்ம கூட தான் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் தான் என் முன்னாடியே தான் போயிட்டுருக்கு. எங்கேயோ கூட்டு போகுது மேப்பு, நானும் போயிட்டுருக்கேன். ரோடு அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் எடுத்து இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் 25 மினிட்ஸ் காட்டுது. எவ்வளோக்கும் கார் மோடில் தான் இருக்குது. கார் மோட்லேயே இந்த மாதிரி ரோட்டில் கூட்டு வந்திருக்கு. என் நம்பர் பிளேட் எங்கே கலண்டு விழ போதோ தெரில. இந்த தாத்தா அந்த வண்டி வச்சுட்டு ரைட் சைடில் போய் ஏறுறாரு. ரைட் சைடில் எப்படி ஏற முடியும்? எப்படி போகிறாங்க, பைத்தியக்காரனாக இருப்பான்பா. ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டேன். ஜஸ்ட் 5 more kilometers to the store. நான் ஒரு மாடல் பார்த்து வச்சுருந்தேன், அது வந்து 14,000 ரூபாய். இப்போ நான் யோசிக்கிறேன், மேபி கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறதே வாங்கலாமா அப்படின்னு ஒரு மைண்டில் இப்போ தோணுது. சரி போய் பார்ப்போம், எந்த மாடல் பிடிச்சிருக்கோ எடுப்போம். திருவனந்தபுரம் சூப்பராக இருக்கும். அந்த லைக் அந்த சென்னை மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் நல்ல பெரிய ஊர், நல்லாயிருக்கும். இப்போவே எனக்கு எதாவது சடனாக சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மழை நடுவில் பெய்யலைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பேன். இப்போவே சீக்கிரம் தான், 12:15 தான் ஆகுது மணி. நமக்கு அங்கேருந்து கிளம்பும்போது 12:30 12:40 ரீச் ஆகும்னு காமிச்சதா. ஆல்மோஸ்ட் ½ an hour கிட்ட இந்த கார் மோட் அப்படின்றதுனால அதிகமாக காட்டும். ஸ்டோருக்கே வந்துட்டேன். 190 மீட்டர்ஸ் தான். ரைட் எடுத்தோடனே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரேக்கே எடுக்கலை, நான் பாட்டுக்கு எதோ யோசிச்சுட்டு வந்துட்டேன். லெஃப்ட் சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். There it is, Vanox.
ஹிமாலயன் மூசா வண்டி இருக்குது. தலை இங்கே தான் இருக்க முடியும். ரூபாய் ஸோ வாங்கியாச்சு. இந்த கலர் அவுட்லாண்டர் ப்ரோ. ஆக்சுவலாக அட்வென்டோ தான் பார்த்தேன், பட் அட்வென்டோ ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு ஜாக்கெட் மாதிரி எனக்கு தோணலை. பட் ஆனால் அந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. நைலான் அப்படின்றதுனால நம்ம இப்போ ஹீட்டும் எப்படி தாங்கும்னு தெரில. மூசா ப்ரோ இங்கே தான் இருக்கார். அங்கே ரைனாக் ஷோரூமில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன மாடல் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரில, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நானே. சரி, அதுக்கப்புறம் இந்த அவுட்லாண்டர் ப்ரோ நல்லா இருந்தது. அட்வென்டோ தான் எடுக்கலான்னு போனேன். இதுலேருந்து ஒரு 1000 rupees ஆல்மோஸ்ட் கூட. பட் ஆனால் அது கைண்ட் ஆஃப் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு ஜாக்கெட்னால் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கோன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ லைட் வெயிட் நமக்கு ஆகாது. எனக்கே வேறு ஜாக்கெட் போட்டு நான் ரைடே பண்ணது கிடையாது. ரைடிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்கிட்ட ஒரே ஜாக்கெட் தான். அதனால் என் கையெலாம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான கலர் மாதிரி இருக்குது. அந்த பழைய ஜாக்கெட் வந்து அதாவது பார்ட் ஆஃப் மீ மாதிரி எனக்கு என்ன கலர் இருக்கும் எல்லாம் தெரியும். இப்போ ஏதோ வியர்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கலர் கையில் இருந்தவொன்று. ஃபஸ்ட்டு எஸ் தான் பார்த்தேன். எஸ் வந்து ரொம்ப ஸ்னக் ஃபிட்டாக இருக்குது, கையே மூவ் பண்ண முடியல. எம் ஸ்லைட்லி மேபி ஒரு 10 to 20% பெருசாக இருந்தது. சரி, ஓகே, அந்த வீட்டிலலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்கள்ல வளர்கிற பிள்ளைன்னு, அந்த மாதிரி நினச்சா நானும் எம்ஏ வாங்கிட்டேன். ஸோ மார்த்தாண்டம்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் நாகர்கோவில் கிட்டே வந்துட்டேன். டுவர்ட்ஸ் இப்போ திருநெல்வேலி. vlog திருநெல்வேலி ஹைவே எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி. ஆக்சுவலாக என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட தான் வந்திருந்தேன், பின்னாடி இருக்கா. ஸோ இப்போ டைம் 4:30 ஆச்சு. நாங்கள் 7 o'clock ரீச் ஆகணும்னு காட்டுது. லேண்ட்ஸ்கேப்பே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடியும், பட் ஆனால் டே டைமில் இந்த ரோட்டில் நான் அவ்வளோ இதாக வந்ததில்லை. விண்ட் மில் வந்துட்டோம். ஆரல்வாய் மொழின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இங்கேருந்து 113 kilometers 7:23 காட்டுது டைமு. நின்று வர்றதுனால டைம் கூட்டிகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 6:50 காமிச்சது, 7 ஆச்சு, 7:05 ஆச்சு, இப்போ 7:20 ஆச்சு. விண்ட் மில் வந்துட்டோம். ஆரல்வாய் மொழின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இங்கேருந்து 113 kilometers 7:23 காட்டுது டைமு. நின்று வர்றதுனால டைம் கூட்டிகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 6:50 காமிச்சது, 7 ஆச்சு, 7:05 ஆச்சு, இப்போ 7:20 ஆச்சு. இந்த ஏரியாவில் தான் வந்து ஏஷியாலேயே லார்ஜஸ்ட்டு விண்ட்மில் ப்ரொடக்ஷன் நடக்கிறது. இந்த கன்னியாகுமரி ரீஜன் இந்த சைடில் இருக்கிறது தான். இந்த படம்லாம் பார்த்தேன், வதந்திலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வதந்தியில் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் எடுத்துருப்பாங்க. இந்த மலைக்கீழே தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வதந்தியே. ஸோ இன்னும் ஒரு 38 kilometers தான்.
பியூர்லி ஹைவேஸ் தான் இது. 38 கிலோமீட்டர்ஸு ஹைவே தான், காட்டுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. சன் வேறு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் கேமராவில் ஃபுட்டேஜும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பிளாக்காக தான் தெரியும். ஸோ நான் இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 2 வீக்ஸில் நாங்கள் ரைடு, 2 வீக்ஸ் இல்லை, இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இன்பிட்வீன் எதாவது ரைடு போனாலும் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ திஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லைஃப்.